ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகானா. இது தலையணி மந்திரம். இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னாக்கா, சார் வணக்கம் சார். வணக்கம்மா. 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 ஏமா சரிக்குற? வணக்கம் வைக்கிறதே தப்புன்றியா? சரி சொல்லுங்க, என்ன கேள்வி? சார் ஓகே, நான் கேள்வி வந்துடுறேன் முதல்ல. சார் இன்னைக்கு என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருஷம் கணக்குல 5 வருஷம் 10 வருஷம் ஏன் சுத்தமா குழந்தை இல்லாமலே இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்றாங்க. அவங்க வந்து சுத்தமா தான் அந்த அணுக்கள் இல்லை, ஜீரோல தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம கிட்ட வந்தா ட்ரீட்மெண்ட் இருக்கா? உங்ககிட்ட வந்தா உங்களால வந்து குழந்தை வைக்க முடியுமா? குழந்தை அந்த வந்து ஆப்ஷன் இருக்குதான்ட்டு தான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு. அதுக்குள்ள ஒரு நேர் வந்திருக்காரு, பேசலாமா? ஹலோ ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் என் பேர் மூர்த்தி மேடம். நான் கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மூர்த்தி சார். தலைமை மந்திரம் சேனலுங்களா? ஆமா சார், ஆமா சார். மேடம் நான் உங்க பெரிய ஃபேன் மேடம். ஓ தேங்க்யூ. ஆமா ஆமா மேடம், சகனா மேடம் தான் பேசுறீங்க? ஆமா சார், சகனா தான் பேசுறேன் நானு. மேடம் ஆமா மேடம், உங்களை ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம்ல தேடி பார்க்கணும்னு பாக்குறேன், ஆனா உங்க பேஜே காணும் மேடம். பேஜியா? சரி சார் ஓகே, என்னோட ஐடி நான் சொல்றேன் சார், லாஸ்டா சொல்றேன். இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார் உங்களுக்கு? மேடம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாளா வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்கான் மேடம். அவனுக்கு கேட்க கூச்சமா இருக்கு தான் மேடம் நான் கால் பண்ணேன். என்ன சார் கேக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சார்? ஃப்ரெண்டே பேச வைக்கலாம்ல? அவன் வந்து பேச கூச்சப்படுறான் மேடம். நான் தான் சரி சகனா மேடம் உங்க ஃப்ரெண்ட் தான், நானே பேசிடுறேன். பேசிட்டு சகனா மேடம் கேட்டுறேன், டாக்டர் கேட்க சொல்லி ஃபோன் பண்ண மேடம். அப்படிங்களா சார்? சரி ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க சார். மேம் அவன் வந்து அவனுக்கு 23 வயசுங்க மேடம். சரி சார் ஓகே. எந்த பழக்கமும் கிடையாது. சரிங்க சார். ஆமா மேடம், லவ் மட்டும் தான் பண்ணிருக்கான். எந்த பழக்கம் சொல்லிட்டு லவ் மட்டும் தான் பண்றான்னு சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. மேடம் லவ் பண்றது தப்பு இல்லையா மேடம்? இல்ல தப்பு இல்ல தான், நல்ல விஷயம் தான், சொல்லுங்க. ஆமா மேடம், அவனுக்கு என்னன்னா மேடம், அப்புறம் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரிங்க சார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான், அவனும் அவன் ஆளும் சேர்ந்து தனியா வெளியே போயிருக்காங்க. இப்ப அந்த உறுப்பு சின்னதா இருந்ததுனால பிரச்சனையாயி 2 பேருக்குள்ள சண்டையாயிருச்சு மேடம். அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிருச்சு. ஓ ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி அவன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த இதுவும் தண்ணி தம்மு எதுவும் கிடையாது. சரி சரி ஓகே. இதுக்கு என்ன மேடம் பண்றது? இந்த இப்ப நம்ம சார் சாரா இதுக்கு என்ன பண்ணணும்னு சார் சொல்லுவார் பதில். சார் தாங்க சார். ஹலோ சார் வணக்கம் சார். நண்பனுக்காக பாவம் போன்ல பேசி நண்பனுக்கு தீர்வு காண பாக்குறீங்க. எவ்வளவு நல்லவரா இருக்காரு மூர்த்தி. ஆமா சரி, அவருக்கு ஏன் இந்த வயசுல 23 வயசுல அவர் லவர்ஸ்ல போனா அவருக்கு ஏஞ்சிருக்க மாட்டேங்குதுன்னு அவர் கேட்டியா? அதை கேட்டேன் சார். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல சார். கைப்பழக்கம் பண்ணனான்னு கேட்டியா? எதுவும் கிடையாது சார், அதுவுமே கிடையாது சார். அதுவுமே இல்லையா? சரி, அவர் முகத்தெல்லாம் மீசெல்லாம் வந்துக்குதா? லைட்டா இருக்கு சார். தாடி வந்துக்குதா? இல்ல சார், லைட்டா தான் சார். நெஞ்சில முடிக்குதா? இருக்கு லைட்டா. அடியில முடி இருக்கா? இல்லம்மா, நீங்க எல்லாத்துலயும் முடி இருக்கணும். எல்லாத்துலயும் முடி இருந்தா முகத்துல மீசல முடி இருக்கணும், தாடியில முடி இருக்கணும், நெஞ்சில முடி இருக்கணும், அடியில முடி இருக்கணும். இந்த முடியெல்லாம் இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த 23 குரோமோசோம்கள் வந்து, அதாவது உற்பத்தி ஆகிற விந்து உற்பத்தி, எரெக்ஷன் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். மீசையே சுத்தமா இல்ல, கொஞ்சம் கூட என் முகத்துல வந்து முடியே இல்ல, மண்டையில சொல்ற முகத்துல முடியே இல்ல, நெஞ்சில வந்து ஒரு முடி கூட கிடையாது, உறுப்புல வந்து சுத்தி முடி இல்லை அப்படின்னா அவனுக்கு உறுப்பு சின்னதாதான் இருக்கும். தம்பி நான் கேக்குறது சொல்றது புரியுதா? கை பழக்கம் இல்ல, புகைப்பழக்கம் இல்ல, மது பழக்கம் இல்ல, எந்த பழக்கமும் இல்ல. ஏன் லவ்வர்ஸ் செக்ஸ் பண்ணும்போது அது உறுப்பு ஏஞ்சிருக்கல? புரியுது. அப்ப ஹார்மோன் வந்து ப்ராப்ளம். செக்சுவல் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நண்பரை கீழே இருக்கிற நம்பர் இருக்குது இல்ல, அதை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்ன ஊர்ல இருக்கார் நண்பர்? கள்ளக்குறிச்சியில வந்து கேம்ப் வரும் நாங்க. அந்த நம்பர் வாங்கிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் பிரகாரம் நான் வந்து கை நாடி பார்த்து அவருக்கு என்ன கண்டிஷன் பார்த்து அந்த பெண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போறாரு. சரி, அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க வச்சு ஒரு குழந்தை உருவாக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இந்த ப்ரோக்ராம் நீங்க லைவ் முடிஞ்ச உடனே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அவர் நேரம் இட்டு வாங்க, கூச்சப்படாம இட்டு வாங்க. அவர் கண்டிப்பா திருமணமானவனா சந்தோஷமா இருப்பாரு. நான் பொறுப்பு, நீங்க பொறுப்பு.
தேங்க்யூ. தேங்க்யூ சார். சகனா மேடம் கொடுங்க சார். தான் வேணுமா எல்லாருக்கும்? சொல்லுங்க மூர்த்தி சார். சகனா மேடம் சொல்லுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகே சார், ஓகே சார். நன்றி மேடம். ஒரு தேங்க்யூ மேடம். சார் நிறைய திருமணமான ஆண்களுக்கெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. சகானா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, குழந்தை இல்லாமல் நில் கவுண்ட் 0 கவுண்ட்னு வந்துட்டு அவங்களாம் என்ன நிலமை, அவங்க நிலமல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்களே, நீங்களாம் குழந்தை என்பது பெரிய வரம். குழந்தை இல்லைன்னா ஒன்றுமே லைஃப்பில் கிடையாது. அடுத்த வாரிசுன்னு சொல்கிறோம், அடுத்த தலைமுறைன்னு சொல்கிறோம், இப்படிதான் நமக்கு பின்னால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வரக்கூடிய அந்த வாரிசுகள் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அணுக்கள் 0, நில் கவுண்ட்டு, இங்கிலீஷில் அசோஸ்பெர்மியா, விதைப்பையில் வெரிகோசல், ஹைட்ரோசில், இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த 0 கவுண்ட் வந்துடும், நெல்லுன்னு வந்துடும். இந்த அசோஸ்பெர்மியா வந்துச்சுன்னா மருத்துவத்துறையில் பொறுத்த வரைக்கும் ஐவிஎஃப் பண்ணுங்க, டெஸ்டிஃபை பண்ணுங்கன்ற மெத்தட்லாம் சில பேர் பயன்படுத்தியும் சில பேர் சக்ஸஸ் ஆகுது, சில பேர் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு வராங்க, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு வருஷங்கள் கடந்து போய் மன உளைச்சல் இருக்கீங்க. ஆனால் அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் ப்ரைவேட் லிமிட்டடில் 0, எனக்கு அணுக்கள் இல்லை, டாக்டருங்க கைவிட்டுட்டாங்க, எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நான் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். எப்படி அப்படின்னு முதல்ல கேளுங்க. முதல்ல கணவனும் மனைவியும் நேராக வரணும், கை நாடி பார்ப்போம். நாடி பார்த்து குழந்தை பிறக்கும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், பிறக்காதுன்னா நானே சொல்லிடுவேன் பிறக்காதுன்னு. கை நாடிலே அணுக்கள் உற்பத்தி ஆகுமா ஆகாதா, அசோஸ்பெர்மியா நார்மல் ஆகுமா ஆகாதா, விதைப்பையில் அடைப்பு இருக்கு நார்மல் ஆகுமா ஆகாதா, 0 கவுண்ட் மறுபடியும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கை நாடி பார்த்து சொல்லுவோம். வாதம், பித்தம், கபம், ஸ்ரோதம், குருநாடிலாம் பார்த்து சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே, டாக்டர் சொல்றது கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 100% நான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தருவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொட்டை இருக்காது, ஒரு கொட்டைகள் இருக்கும், அதாவது டெஸ்டிஸ், ஒரு விதை இருக்கும், ஒரு விதை இருக்காது, ஒரு விதை வளர்ச்சி இருக்காது, ஹைட்ரோசில் இருக்கும். அது மாதிரி சில பேருக்குலாம் இருந்துச்சுன்னா முகத்தில் மீசை இல்லை, தாடி இல்லை, ஒன்றுமே இல்லை, டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா குரோமோசோமே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இடைப்பட்ட நாட்களில் உயிரணுக்கள் குறைவாக இருந்தது, 0 கவுண்ட் ஆயிடுச்சு. விதைப்பையில் அடைப்பு இருக்குது, வெரிகோசல் இருக்குது, வெரிகோசல்னால் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். உயிரணுக்கள் சுத்தமாக நில் கவுண்ட் அசோஸ்பெர்மியா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்மோனே இல்லை, குரோமோசோமே இல்லை அப்படின்னா சொன்ன மாதிரிங்க முகம்லாம் மயமயன்னு இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே விதைப்பையில் இருக்காது, விதை கொட்டை இருக்காது, சின்னதாக இருக்கும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கஷ்டம். இருந்தாலும் ஆலோசனை பண்ண வந்தீங்கன்னா முடியும், முடியாது சொல்லுவோம். முடியும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ், முடியாதுன்னா நாங்களே முடியாது சொல்லிடுவோம். அதால் ஒரு முறை ஆலோசனை பண்ணுங்க. 0 கவுண்ட்டு எனக்கு குழந்தை பிறக்காது அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணி தருவேன். அது பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கு ஆலோசனை உண்டு. நேராக ஒரு முறை என்னுடைய ஆலோசனை பண்ண நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன். செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.